வருமான வரித்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னது. கோடி கொள்ளையடிச்சுட்டாங்க, அவரை வந்து கைது பண்ணணும் காவல்துறைக்கு வந்து சொன்னாங்க. இதுவரை ஏன் வந்து அவரை கைது செய்யலாம்? இடி வரைக்கும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும். கள்ள உறவை வைத்துக்கொண்டு களவாணி திட்டங்களை உருவாக்கும். தாவேக்காவும் பாஜகவும் தான் வந்துட்டு ரொம்பவுமே கள்ள உறவுல இருக்காங்க. ஒரு இடத்துல எங்க சொல்லுங்க பார்ப்போம். சிஎம் சார் அப்படின்னு பேசினவர் ஏன் மோடி சார் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இல்லாதவர்களை பற்றி தமிழ்நாட்டில் ஏன் பேசணும்? சென்சார் போர்டு வந்துட்டு யார் கையில் இருக்கு? யாரோட கையில்? இல்லை, நீங்க தானே கேள்வியும் கேட்குறீங்க. நீங்க தான் அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய அரசோட நாங்கள் கூட்டணி வச்சிருந்தா ஜனநாயகம் வெளியில வந்துருக்கோம். பிஎம் சார் கேட்க வேண்டியது தானே? எத்தனை சிஎம் சார்னு கேட்குறீங்க? இருங்க, ஒரு சிஎம் சார்னு கேட்குறீங்க. சாமானியர்களின் தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் டிக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக எகிரிடும் போல. கண்காணிங்க, எவன் கள்ள டிக்கெட் இருக்கிறானா பிடிச்சி கொடுங்க, கைது பண்ணுங்க. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அந்த அரசு இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காகவே நீங்கள் இருக்க ஒரு அரசாங்கம். எப்போ மக்களோட மக்களாக விஜய் எப்போது துப்புரவு பணியாளர்களுக்காக நின்று பனையூரிலேயே இருந்து கொண்டுதான் இப்ப வந்து ஒரு மாஸ் தலைவராக பார்த்த ஒரு விஜயை வந்துட்டு ரொம்பவுமே அமைதியாக பார்க்கும்போது ஒரு பரிதாபமாக தானே பார்க்குறாங்க. அதுதான் மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் விஜய் பக்கம் சார். ஒரு தலைவன் களத்துல போல்டா நிக்கணும் சார். ஒரு அனுதாபத்தினால நிக்க முடியாது. ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி களங்கள் தொடங்கிட்டு இருக்கு, போராட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. அது மௌன புரட்சியாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் வெளிப்படையாக என்னத்தை செய்ய சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரயில மறிக்கணுமா? மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய எந்த பணமும் வந்து உங்களுக்கு வரவே இல்லை. எஜுகேஷனில் கேட்டிங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும் தான் நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி மூலமாக வர வேண்டிய பணம் கைக்கு வரல அப்படின்றாங்க. இப்படி எல்லா நிலைகள்லையுமே வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு முட்டுக்கட்டை போட்டுட்டா ஒரு அரசு வந்து என்ன தான் பண்ணுவோம்? ஒரு மாநில அரசு என்ன தான் செய்வோம்? அப்புறம் கொள்ளையடிச்சா எப்படி கொடுப்பாங்க? கொள்ளையடிக்கிறீங்கல்ல. இப்போ ஒவ்வொரு அமைச்சர்கிட்டே இருக்கிற பணத்தை பறிமுதல் பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடன் அழைச்சிக்கலாமே. நேரு அவர்கள் அண்மையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வருமான வரித்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னது. என்ன குற்றச்சாட்டு? இத்தனை கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, அவரை வந்து கைது பண்ணணும் காவல்துறைக்கு வந்து சொன்னாங்க. சரிங்களா? இதுவரை ஏன் வந்து அவரை கைது செய்யலாம் சொல்லுங்க. நேரு அப்போ இடி தானே சொல்றீங்க. இடி வழக்கு தானே சொல்றீங்க. இடி வழக்கு மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. இதில் 3 துறைகளில் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல் அந்த ஒரே அமைச்சர் கொள்ளையடித்திருக்கிறார். 3 துறைகளில். அப்போ இந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும், கைது பண்ணணும். காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில். இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறைக்கு இடி வந்து கடிதம் அனுப்பிட்டாங்க, அவர் வந்து தகுதியற்றவரும். ஏன் இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை கைது செய்யவில்லை? ஒன்று. நான் இன்னொன்று எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டால் கழிவறையில், காவல் நிலையத்தின் கழிவறையில் வலிக்கு விழுந்து காலிலும் கைகளிலும் கட்டு போடுவார்களா என்பதை நான் கேள்விக்குறியாக வைக்கிறேன். ஏன்னா பிடிக்கிற குற்றவாளிகள் அனைவருக்குமே காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையத்தில் கழிவறைகள் பாசி படர்ந்து கிடக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் யாருக்கும் கால்கை உடையாது. பிடிச்சிட்டு போகிற குற்றவாளிகளுக்கு மட்டும் எப்படி வந்து கால்கை உடையுதுன்னு எனக்கு இன்றைக்கி வர புரியலை. உங்களுக்கு இன்னொரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு அது கட்டி. 10 ஆண்டுகளுக்குள்ளேயே பழுதடைந்து போய் கிடக்கிறது. 3வது தளத்துக்கு போனீங்கன்னா தரையே வெடிச்சிருக்கு, தலைமையே வெடிச்சிருக்கு. அதை விட்டுருங்க, அதாவது 10 வருஷம் ஆச்சு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கி எத்தனை மாதம் ஆச்சு சொல்லுங்கள்? ஒரு 5 மாதம் இருக்குமா? இல்லை, அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, 1 வருஷமே வைங்க. வெளியூர் பேருந்துகள் தெற்கே புதுக்கோட்டை, காரைக்குடி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய, ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பேருந்துகள் தடம் நிற்கக்கூடிய அந்த பிளாட்பாரத்துக்கு பேர் 3. 3உடைய நுழைவாயில் கழிவறை, 3வது பிளாட்ஃபார்ம், 3 மற்றும் 4 பிளாட்ஃபார்ம் கழிவறை எல்லாமே பேருந்து போய் கிடக்கு. அதோட பிரச்சனை இல்லை, மாட்டிக்கலாம். மேற்கூரை இடிந்து கிடக்கிறது. எப்படி உங்களுக்கு பணம் கொடுப்பான் மத்திய அரசு? நீங்கள் அடிப்பீங்க கொள்ள, அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? நீ ஒரு விஷயத்தில் தெளிவாக இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தியிருந்தால் அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு பணம் எப்படி கொடுப்பாங்க? ஏன் இது? அதுக்காக நான் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்கலை. அதையும் சொல்லிடுறேன். கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. இல்லைன்னா சிஎஸ்டியை நிறுத்துவோம்னு சொல்லுங்கள். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை?
நாங்கள் இந்தியாவிற்கு கொடுக்குற சிஎஸ்டியை நிறுத்துவோம், எங்களுக்கு நீங்கள் தொகை கொடுக்கலைன்னா அப்படின்னு சொல்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்கு? இந்திய அரசு நியமித்த கவர்னரை வந்து நீங்கள் வந்து இங்கே இருந்து எவ்வளவு சட்ட ரீதியாக வந்து அவரை எதிர்க்கிறீங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அதை வந்து நாங்கள் வந்து வரவேற்காமல் இருக்க முடியாது. அது கண்காணி வேலை, அது வந்து தபால்காரன் வேலை அவர் செய்கிறது. அந்த மாதிரி தபால்காரர்களுக்கு வேலை தேவையில்லைங்க. ஆனாலும் கவர்னரை எதிர்க்கக்கூடிய இவர்கள் சிஎஸ்டியை ஏன் எதிர்க்கவில்லை? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ பணம் எப்படி உங்களுக்கு வரும்? அப்போ நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களது செயல் திட்டங்களில் கொள்ளை நடக்கிறது. கொள்ளை அடிப்பதற்காகவே ஒரு அரசு இயங்குகிறது என்றால் அது திமுக அரசு தான். ஆக தான் அவங்க நிதி தரல. நீங்கள் சரியாக செய்யுங்க. உலகத்தில் கோலமாவில் சாலை போட்டு பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? இப்போ போடுகிற சரலை இருக்குல்ல, சிறு சரலை, அதை இன்னொரு அரை அரைச்சா கோலமாகும். அது என்ன செய்யும்? ஏன் பெருஞ்சரலையில் இவர்கள் தார் சாலை போடவில்லை? கொள்ளையடிக்க முடியாது. ஏன் கொள்ளையடிக்க முடியாது? பெருசரலைக்கு ஒரு ரேட்டு, அது அரைக்கத்தான் ரேட்டு கூட. அப்போ சிறிய சரலை கொண்டு இவர்கள் சாலை போடுகிறார்கள் என்றால் அதில் கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடு தான் அந்த வேலையை செய்கிறார்கள். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காசு எப்படி வரும்? எல்லாம் தெரிந்துதான். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், ஆர்எஸ்எஸ், பஸ்ரங்கல் போன்ற பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளோடு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தோழமையோடு பணி செய்கிறது. கள்ள உறவை வைத்துக்கொண்டு களமானி திட்டங்களை உருவாக்குகிறது. தாவேக்காவும் பாஜகவும் தான் வந்துட்டு ரொம்பவுமே கள்ள உறவுல இருக்காங்க. ஒரு இடத்துல எங்க சொல்லுங்க பாப்போம், ஒரே ஒரு இடத்துல சொல்லுங்க. சிஎம் சார் அப்படின்னு பேசினவர் ஏன் மோடி சார் ஏன் பேச மாட்டீங்க? இல்லாதவர்களை பற்றி தமிழ்நாட்டில் ஏன் பேசணும்? தமிழ்நாட்டில் ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகல, எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்காங்க. சென்சார் போர்டு வந்துட்டு யார் கையில இருக்கு? யாரோட கையில? இல்ல நீங்க தானே கேள்வியும் கேட்கறீங்க, நீங்க தான் சொல்றீங்க. அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மத்திய அரசோட நாங்க கூட்டணி வச்சிருந்தா ஜனநாயகம் வெளியில வந்திருக்கோம். ஏன் பிஎம் சார் கேட்க வேண்டியதானே? அத எத்தனை சிஎம் சார்னு கேக்குறீங்க? இருங்க ஒரு விஷயம், சிஎம் சார்னு கேக்குறீங்க, ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறீங்க. இருங்க, இந்திய அளவில் நாங்க இன்னும் அரசியல் கட்சி தொடங்கல. தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவில் தொடங்கியிருக்கோம். பிற மாநிலங்களில் இப்போ தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எங்களுக்கு இலக்கு என்னது? தமிழ்நாடு. இப்பதான் நீங்களே சொல்லிட்டீங்க, இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் ஒரு அடிப்படை கட்டமைப்பை இன்னும் சரியாகவே உருவாக்கப்படாத ஒரு கட்சிக்கு வந்துட்டு இப்பதான் உங்களுக்கு விசில் சின்னமே வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னே தெரியல. அதுக்குள்ள வந்துட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறது வந்துட்டு எப்படி? நீ கேட்கறதே நகைச்சுவையா இருக்கு. என்னன்னா 2 ஆண்டுகள் எங்களுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இப்போ 2.5 வயசு. 2.5 வயசு ஆச்சு. 2.5 வயசு கட்சி வந்து 75 வயசு கட்சி போட்டி போடுறீங்க. நீங்கள் ஆந்திராவில் வந்து என்டி ராமராவ்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? முதலமைச்சர் தொடர்ந்து 3 முறை. அவர் கட்சி ஆரம்பித்து 9 மாதங்களில் ஆட்சி பிடித்தார். அவர் ஒரு நடிகர் தான், தனி சூப்பர் ஸ்டார். டெல்லியில் படத்தில் நடிக்காமையே ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கி 11 மாதத்தில் டெல்லியை கைப்பற்றினார். அரவிந்த் கெஜ்ரிவால். எப்படி சாத்தியமானது சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களுக்கு 2.5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஆட்சியை பிடிக்காமல் இருக்கிறமே எங்களுக்கு கேவலமாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகையால் ஹிஸ்ட்ரி சொஸ்தினிவை மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், வரலாறு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு விசில், இப்போ அரை மணி நேரத்தில் எல்லா வீட்லேயும் விசிலை பற்றி பேசியிருப்போம். தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் வீட்டிலேயே தாவேக்கா ஓட்டு இருக்கு என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. இதுதான் எங்களுடைய தலைவர், இதுதான் எங்களுடைய கட்சி. ஆக மாபெரும் மக்கள் சக்தியாக இன்றைக்கு ஏன் தெரியுமா வந்து எங்களை பற்றி பேசுறதுக்கு கூட தயக்கம் முதல்வர்களுக்கு, துணை முதல்வருக்கு. வளர்ச்சி குடிக்காமல், பேரை உச்சரிக்காமல் தவிக்கிறார்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 2026 ஏதோ ஜனாதனவாதிகளுக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கிற போர் என்றெல்லாம் எனது அண்ணன் எழுச்சி தமிழர் பேசுவார். இல்லை, கொள்கைவாதியான எங்களுக்கும் கொள்ளைவாதியான திமுகவிற்கும் இடையே நடக்கிற மாபெரும் யுத்தம். இந்த யுத்தத்தில் 2026 மக்கள் எங்கள் பக்கம். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா வந்துட்டு சென்சார் போர்டு வந்துட்டு படத்தை வந்து வெளியிடலை, முடக்கி வச்சுருக்குறாங்க. ஜனநாயகன் படம் வந்து வெளியிடலை. அப்படின்னும் போது தன்னுடைய சொந்த ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காகவே குரல் கொடுக்காதவர், ஒரு அறிக்கை கூட விடலை, எதுவுமே பேசக்கூட இல்லை. அப்படின்னும் போது மக்கள் பிரச்சனைக்காக அவர் எப்படி பேசுவார்னு நாங்கள் எப்படி சார் நம்புறது? ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், ஏதாவது பேசியிருக்கணும், ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு இதை வச்சு எவ்வளவோ அரசியல் பண்ணியிருக்கலாம். பாஜக பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எவ்வளவோ அரசியல் பண்ணியிருக்கலாம். மக்கள்
கொள்கை ரீதியான எதிரி அப்படின்றதுக்கான ஒரு சான்றை வந்து எடுத்து வச்சிருந்திருக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் விஜய் அவர்கள் தவறு விட்டு கொண்டிருக்கிறார். ரொம்பவுமே நானும் ஒரு ஆதங்கத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தன்னுடைய சொந்த படம் இல்ல, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. பட ரிலீஸுக்காகவே நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே, மக்களுக்காக நீங்க எப்படி பேச போறீங்க? ஜனநாயகன் படத்தை பார்க்கலைங்கிற ஏக்கத்துல நீங்க பேசுறது எனக்கு புரியுது. நான் அது ஏக்கம் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. எங்கள் தலைவர் அந்த படத்தில் நடித்திருக்கிறார், சம்பளம் வாங்கியிருக்கார். பட நிறுவனம் வேறு, அது வழக்கில் இருக்குது, வழக்கு போயிட்டு இருக்கு, வழக்கு முடிஞ்சிடும், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒன்று, அது எங்கள் தலைவர் வந்து ஒரு திரைப்படத்துக்கு, அவர் மக்களை பற்றி சிந்திக்கிறவர் திரைப்படத்துக்கு போய் சிந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதுக்காக நேரத்தை விரைவு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள். படம் தானாக வெளியில் வரப்போகுது. மக்கள் இன்னொன்று தெரியுமா, படம் இன்னும் கால தாமதப்படுத்த தேர்தல் நேரத்தில் எங்களது தலைவர் நடித்த படம் வந்தால் அது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி விளம்பரத்திற்கு சமமான படம். இதுவரை எங்களது தலைவர் நடித்த படத்திற்கு விளம்பரம் தேடிய எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி விளம்பரத்தை கொடுத்துட்டீங்க. அது சென்சார் போர்ட் மேலே நாங்கள் வழக்கு போட்டிருக்காங்க அந்த பட நிறுவனம். என்ன சாமானியர்களுக்காக ஒரு கட்சி, சாமானியர்களின் தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் டிக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக எகிரிடும் போல. நாங்களாக கொடுக்க சொன்னோம்? நாங்கள் கொடுக்க சொன்னோமா? கண்காணிங்க, எவன் கள்ள டிக்கெட் விற்கிறானா பிடிச்சி கொடுங்க, கைது பண்ணுங்கள். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அந்த அரசு இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காகவே நீங்கள் இருக்க ஒரு அரசாங்கம் நான் கேட்குறேன். அதுக்கு என்ன பதில் இருக்கிறது? கள்ளத்தனமாக வைக்கிறானா கைது பண்ணி சிறையில் அடைங்க, சட்டம் தன் கடமையை செய்யட்டும், யாராக இருந்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் நடித்த படம் விரைவில் வெளிவர இருக்கிறது. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அதை பற்றி இப்போது நாங்கள் கருத்து சொல்ல முடியாத சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா அந்த படத்துக்கும் எங்கள் கட்சியும் சம்மந்தம் இல்லை. அது எங்கள் தலைவர் நடித்த படம், அது ப்ரொடக்ஷன், தயாரிப்பு நிறுவனங்கள் வழக்கு போட்டிருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எங்கள் தலைவர் வழக்கு போடல, ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் வழக்கு போட்டு. ஆனால் உங்கள் தலைவர் நடித்த படம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது இந்த கேள்விக்கெல்லாம் நான் இப்போ பதில் சொல்ல முடியாது. அதாவது சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் சொல்லும் எல்லாமே சட்டம் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்களும் நானும் பேசுகிறது கூட சட்டம் தான். கண்டிப்பாக. இப்போ சிபிஐ வழக்கு விசாரணை வந்து போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். அந்த வியூக அடிப்படையிலான கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிவிட முடியாது. கைது செய்யப்பட வேண்டியவர்கள் யார் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது, அறிந்திருக்கிறது. பொறுத்திருங்கள். யார் எதிரி யார் துரோகி என்பதை அதே சட்டத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிப்போம். ஓகே. ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கால இணைகிற மாதிரி பேச்சுக்கள் இருந்தது. இப்போ ரொம்பவுமே சைலண்ட் மோடில் இருக்காங்க. ஓபிஎஸ்ஐ சேர்ந்த எல்லாருமே வந்து திமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? அது கட்சி மேலிட முடிவு பண்ணி அறிவிக்கும். இப்போதைக்கு யாரும் கூட்டணிக்கு வர மாதிரி இல்லை. அப்போ தாவேக்கா தனிச்சே தான் நிற்க போகுது. அது பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இல்லை சரி, என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஜக வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க தன்னுடைய கட்சிக்கு எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அழுத்தம் தான் வந்துட்டு இந்த சிபிஐ விசாரணை, இந்த ஜனநாயகன் பட தடை அப்படின்றாங்களே. எங்களை யாரும் வீழ்த்த முடியாது. நாங்கள் வலுவானவர்கள். இரும்பு எஃகு கோட்டைகளால் தளமமைத்து கொண்டு தமிழகத்தில் தமிழக வெற்றிக்களமாக பவனி கொடுக்கிறோம். எங்களை எந்த தடை போட்டாலும் முடக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிய வேண்டிய சூழல் நாங்கள் போராளிகள். அது அவங்க போராளிகள் அப்படின்னா களத்தில் பேசணும். இப்போ ஒரு அரசியல் களம் அப்படின்னு எடுத்துக்காங்க, பேச்சுக்கள் மூலமாகவே தான் பழகிட்டீங்க. நாங்கள் மௌன புரட்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் முதவே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் செய்கிறது மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். பேசி வீணடிக்கிற கூட்டம் நாங்கள் அல்ல, பேசாமல் சாதிக்கிற கூட்டம். அதனால தான் மௌன புரட்சி நடந்துகிட்டுன்னு சொல்கிறேன். அவசரப்படாதீங்க, எல்லாம் இன்னும் ஓரிரு தினங்களில் அது முடிவுக்கு வரும், பொறுத்திருங்கள். பாஜகவினுடைய செல்ல குழந்தை தான் தாவேக்கான்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து உங்கள் கட்சி மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. யார் சொல்கிறது? சொன்னது திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. 100 வயதான முதியவருக்கு குழந்தை பிறக்காது. ஆர்எஸ்எஸ் என்கிற கிழவிக்கு இரட்டை குழந்தை பிறக்காது, ஒற்றை குழந்தையும் பிறக்காது. ஆகையால் அது அவருடைய கனவு. ஆர்எஸ்எஸ் கிழவிக்கு நாங்கள் பிறக்கவில்லை, பிறக்கவும் பிறக்காது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது சார். இன்னும் 2 மாதத்தில் மேபி எலெக்ஷன் வரலாம். ஸோ உங்களுக்கான அந்த வாக்காளர்களுக்கான சார் இந்த கேண்டிடேட் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னும் இந்த தேர்தல் பிரச்சாரம் எப்போது தொடங்கப்படும்? நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் மறுபடியும் எப்போது சுறுசுறுப்பாக களத்தில் காணலாம்? எங்கள் தலைவர் மட்டுமல்ல, தலை சிறந்த பேச்சாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்க தொடங்க இருக்கிறார்கள். 26 தேதியை தீர்மானித்திருக்கிறார்கள். 27க்கு பிறகு பாருங்கள், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடை அதிர வைக்க போகிறது. ஸோ 26க்கு அப்புறமா தான் ரொம்ப களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்க போகுது. சூடு இல்லை, பயங்கரமான சூடு. நெருப்பாற்றலில் நீந்துகிறோம்.
ஆனால் மென்மையான காற்றை சுவாசிக்கிறோம். இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கனிம வள கொள்ளையினெல்லாம் எடுத்து எங்ககிட்ட எவிடன்ஸ் காட்டினீங்க. நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க. விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்காக நின்று இருக்கலாமே சார். இந்த மாதிரி நடக்குது, என்ன காரணம்? சீமான் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசுவார், கனிம வள கொள்ளை பற்றி நிறையா பேசுவார், நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார், நிறைய வழக்குகளையும் சந்திச்சிருக்கிறார். விஜய் அவர்கள் எப்போது இந்த மாதிரி மக்களுக்காக ரோட்டில் இறங்கி போராட போகிறார்? யார் கனிம வள கொள்ளை நடத்துகிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு பணங்களை பேரம் பேசி வாங்கி கொண்டு மௌனமாக இருப்பது எங்களுடைய வேலை இல்லை. நாங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். நிறுத்த வேண்டும், நிறுத்தியே ஆக வேண்டும். இலக்கு ஒன்று இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் முடிவாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. தீர்வை நோக்கியே தமிழக வெற்றி கழகம் பயணிக்க தொடங்குகிறது. போராட்டங்களிலோ ஆர்ப்பாட்டங்களிலோ ஒரு தீர்வும் கிடைக்காது. போராட்டம் பண்ணாமல் எப்படி சார் நமக்கான தேவையை நம்ம அடைய முடியும்? அதிகாரத்தை கைப்பற்றினால் இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த அதிகாரத்தை இல்லை, இப்போ திமுகவை நீங்கள் வன்மையை எதிர்க்கிறீங்க, எல்லாமே ஓகே. நீங்கள் அரசியல் ரீதியான எதிரியை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு வரீங்க. இப்போ இந்த சமயத்தில் பாருங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நர்சிங் மாணவிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாமே திமுகவே. துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்காகவே வந்துட்டு களத்தில் எப்போ மக்களோட மக்களாக விஜய் எப்போது இருக்க? துப்புரவு பணியாளர்களுக்காக நின்றுக்கிறோம். பனையூரிலேயே இருந்து கொண்டு தப்பா பேசுறீங்க. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை இன்றைக்கு முழுமையாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். செவிலியர்கள் போராட்டத்தை நாங்கள் தீவிரமாக ஆதரித்திருக்கிறோம். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் போராட்டத்தை எல்லாம் திமுகவை தூண்டிவிட்டு நடத்த விட்டு பேச்சுவார்த்தை என்கிற கண்துடைப்பின் மூலமாக அந்த போராட்டங்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி பணத்தை ஒதுக்கி 2500 இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து ஒப்பும் இல்லாமல் சப்பும் இல்லாமல் அதை அறிவித்திருக்கிறார்கள். அது அந்தந்த சங்கங்களை அழைத்து பல கோடிகள் பேரம் பேசப்பட்டதாக தகவல்கள் இருக்கிறது. உண்மை தகவல்கள் வருகிற போது நாங்கள் வெளியிடுவோம். ஒரே ஒரு செய்தி, இவர்களே போராட்டத்தை கிளப்பிவிட்டு இவர்களே பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களே முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு போராட்டமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆக நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்கிற கூட்டம். ஸோ அப்போ போராட்டம் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட ஆட்கள் தான் போராட்டம் பண்ணுறாங்களா? ஆமாம், அவங்களுக்குள்ளே ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பெல்லாம் இருக்குல்ல. மருந்து குடிச்சு ஒருத்தர் செத்துருக்காரு சார். என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க? அது அந்த மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு காரணமே இந்த ஆட்சியாளர்கள் தான். தூண்ட விட்டு அந்த போராட்டத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது. இப்போ ஆசிரியர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லா போராட்டம் பண்ணுறவுமே அரசு தூண்டி விட்டு தான் அவங்களாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரை நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லிவிட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே கையூட்டு வாங்கி கொண்டு சில தலைவர்கள் போராட்டத்தை நசுக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆசிரியர் கூட்டமைப்பிலேயே பல அமைப்புகள் இருக்கிறது. உண்மையான அமைப்புகள் இன்னும் களத்திற்கு வராமல் தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். சில அமைப்புகள் கையூட்டு வாங்கி கொண்டு காணாமல் போய்கிறது. இப்போ இது எதற்காக? தேர்தல் வருகிறது என்பதற்காகவே இது போன்ற நாடகத்தை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஆனால் துப்புரவு பணியாளர் போராட்டம் என்பது ரத்தம் கலந்த போராட்டம். அது வேறு, இது வேறு. ரெண்டையும் நீங்கள் ஒன்றா பார்க்கக்கூடாது. செவிலியர்கள் போராட்டம் என்பது வேறு, இப்போ நடக்கிற போராட்டம் என்பது வேறு. கண் துடைப்புகள் இந்த போராட்டங்கள். உண்மையான ஆசிரியர் கூட்டமைப்புகள் இன்னும் போராட தொடங்கவில்லை. போராடினால் நாடு தாங்காது. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது என்னோட ஒரே கேள்வி திரும்பவும் அதே தான். களத்தில் என்னைக்கு இறங்க போகிறார் விஜய் அவர்கள்? நான் முதவே சொல்லிட்டேன், தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க தொடங்கியிருக்கிறோம். வேங்கவே இல்லை, மலந்தண்ணி குடித்தவனையே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிற கொடுமை இந்த அரசு தான். அதற்கு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க தொடங்கியிருக்கிறோம். நீங்கள் அதை நாங்கள் சட்டத்தின் மூலமாக தீர்வை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்க தொடங்குகிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எங்களை. நான் எங்களுடைய மௌன புரட்சி சாதாரணமானதல்ல. மனசு வெதும்பிதான் உள்ளே எங்களது மௌன புரட்சியை உருவாக்கி கொண்டு அதை கொட்டுங்க மக்கள் கிட்ட. உங்களுடைய மனசு வெதும்பல, உங்க டிப்ரெஷனா, உங்க ஸ்ட்ரெஸ் கொட்டுங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க. மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. மக்களுக்கு தெரியுங்க. நீங்க சொல்லாமே மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? இப்ப வந்து ஒரு மாஸ் தலைவராக பார்த்த ஒரு விஜயை வந்துட்டு ரொம்பவுமே அமைதியாக பார்க்கும்போது ஒரு பரிதாபமாக தானே பாக்குறாங்க. அதுதான் மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. இந்த மௌனம் இருக்குல்ல சார், ஒரு தலைவன் களத்துல போல்டா நிக்கணும் சார். ஒரு அனுதாபத்தினால நிக்க முடியாதுல்ல சார். ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தா போல்டுன்னு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டா எஸ்ஐஆர் பேசினாரு இல்ல, எஸ்ஐஆர் வீடியோ போட்டாரு இல்ல, பேசுங்க, எதுக்காக பேசுங்க. இவ்வளவு போராட்டம் நடந்துருக்கு, பேசுங்க. எங்களுடைய களம் வேறங்க. நீங்க இதுவரை கண்ட களங்களை பார்த்து கேள்வியை வைக்கிறீங்க. அது எல்லாமே பொய்க்கழகங்கள். நாங்கள் மெய்க்கழகம். உண்மையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மௌனமாக இருந்து சாதிப்பது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய அலப்பறை கூட்டி அல்லோலகப்பட்டு அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக வந்து கொள்ளையடிக்கணும் அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை. மக்களுக்காக நிற்கிற மகத்தான மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பொறுத்துருங்க. அறிக்கை கொடுத்தலாம் இங்கே வேலைக்காக. இப்போ வேங்கவேலில் வந்து குற்றவாளிகளை குடித்தவர்களே வைத்தது தப்புன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டா தீர்வாயிருமா?
சின்னசாமி வெட்டி கொல்லப்பட்டான், நீதி வேண்டும் அப்படின்னு சொன்னால் உடனே தீர்வாயிருமா? இந்த ஆட்சியாளர்கள் தீர்வை நோக்கி பயணிக்காதவர்கள். நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்க தொடங்குகிறோம். ஏன்னா மக்கள் சக்தி உங்ககிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க, சும்மா வந்து நின்னாலும் அவ்வளோ கூட்டம் கூடும். அப்படிப்பட்ட மக்கள் சக்தி ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? நான் வேஸ்ட் பண்ணலையே. களங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்குது, போராட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்குது, அது மௌன புரட்சியாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் வெளிப்படையாக என்னத்தை செய்ய சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரயிலை மறிக்கணுமா? இந்த ரயிலை மறித்து தமிழை வளர்த்தாங்களே, தமிழ் வளர்ந்து கிடக்கா? சொல்லுங்க. ஆமாம், வளர்ந்துருக்கு. ஏன் தமிழ் எங்கே வளராம இருக்கு? எங்கே வளராமல் இருக்குது? எங்கே தமிழ் இருக்குது சார்? கணினியில கூட தமிழ் வந்திருக்கு சார். உலகம் போல தமிழர்கள் இருக்காங்க சார். ஆமாம், நீங்கள் சாருன்னா சொல்லுவீங்க, அதுதான் தமிழ். புரியுதுங்களா? கணினின்னு தமிழில் சொல்லிடுவீங்க, சாருங்கிறத ஆங்கிலத்தை சொல்லுவீங்க, தான் தமிழ் வளர்ந்துருக்கு. எப்படி இருக்குது இது? உங்கள்கிட்ட இருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஆக தமிழை குட்டிச்சோராக்கி வைத்திருக்க இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதற்கு தான் எங்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து அதாவது அன்னை மொழியை பாதுகாப்போம், அனைத்து மொழிகளையும் கற்பிக்க முயற்சி செய்வோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உலகளாவிய மொழிகளில் ஆங்கிலம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஆங்கிலத்தை தமிழோடு கலக்க செய்வதை நாங்கள் வெறுக்கிறோம். ஆங்கிலம் என்பது வேறு, தமிழ் என்பது வேறு, இரண்டும் வெவ்வேறு மொழிகள். ஆனால் தமிழோடு ஆங்கிலம் கலப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. தமிழ் ஆங்கிலத்தோட கலக்குமா? சொல்லுங்க. உங்க தலைவர் தான் மேல சிஎம் அங்கிள்னு பேசுறாரு, அப்புறம் அங்கிள்ங்கிறது என்ன வார்த்தைன்னு தெரியல. அதான் அந்த ஆட்சியாளர்கள் தானே அதை படித்து வச்சிருக்காங்க. எங்க தலைவர் உச்சரிக்கிறாருன்னா அந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த மொழியில சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும். மாமான்னு சொன்னா அவங்க என்ன வேற மாதிரி நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? மாமானாவே இன்னைக்கு வேற, அங்குன்னு சொன்னா மரியாதை. அதைத்தான் இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கு. அந்த மொழியில எங்க தலைவர் பேசியிருக்கிறாரு. என்ன தப்பு? நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது இந்த கேள்வி கேளுங்க. தமிழ் வளர்ச்சித்துறை என்று ஒரு துறை இருக்குமே, ஆனால் அந்த துறை எவ்வளவு வலுவாக எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை எதிர்காலம் தீர்மானிக்க காத்திருக்கிறது. பொறுத்துருங்க. எல்லாத்துக்கும் விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அது வந்து காவி கலர்லயே போட்டிருக்கிறீங்களே, மறைமுகமாக ஏதாவது தகவல் தெரிவிக்கிறீங்களா இந்த கலர் மூலமாக? இது பௌத்த நிறம். நீங்கள் காவி வேறு, இது பௌத்தம் என்பது வேறு. இது பௌத்தத்தின் குறியீடு. ஆகையால் பௌத்தத்தை போட்டிருக்கேன். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.